यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुग्मा व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. அடியேனின் அன்பான நமஸ்காரங்கள். திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற அந்த ஆச்சரியமான தலைப்புல இதுவரைக்கும் 33 வாசகங்களை நம்ம அனுபவிச்சுட்டோம். இந்த யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன். யாரெல்லாம் கேட்கலையோ அவரெல்லாம் கேளுங்கோ. ரொம்ப அற்புதமான ஆழ்வார்களையும் அற்புதமான பக்தர்கள் பாகவதோத்தமர்கள் எல்லாரையும் பற்றி திருக்கோளூர் பெண் பிள்ளை தன்னுடைய ஆதங்கத்தோடையே சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாசகங்கள் தான் அதெல்லாமே. இன்னைக்கு நாம் அனுபவிப்ப வாசகம் எது தெரியுமோ? 34வது வாசகமான இடைக்கழியில் கண்டேனோ முதல் ஆழ்வார்களைப் போலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாசகம். இப்ப இந்த இடைக்கழியில் கண்டேன் முதல் ஆழ்வார்கள் சொல்லும் போது முதல் 3 ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவரோட பெருமைகளையும் இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமாக எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான அந்த வாசகம். எல்லாரும் கடைசி வரைக்கும் இருந்து அதை கேட்டு எல்லாரும் அந்த பகவானோட பரிபூர்ண அனுகிரகத்தை பெறணும்னு பெருமாளை பிரார்த்திச்சுக்கிறேன். வாங்கோ என்ன சொல்ல வரா திருக்கோளூர் பெண் பிள்ளைன்றதை நம்ம பார்ப்போம். இப்ப பொதுவா ஆழ்வார்கள் அப்படின்னாலே ஆழ்ந்த பக்தி கொண்டவா இல்லையா? அவள மாதிரி பக்தி யாரு இருக்க முடியும்? இப்ப அந்த ஆழ்வார்கள் இவாளோட இந்த வருட கணக்கு எந்த யுகத்துல எல்லாம் இருந்தா எப்படி இருந்தான்னு பார்த்தா, இப்ப ஆழ்வார்கள் கலியுகத்தை சேர்ந்தவா, அதாவது எல்லா ஆழ்வார்களுமே கலியுகத்தை சேர்ந்தவாளா அப்படின்னா இல்ல. இதுல முதல் 3 ஆழ்வார்கள் இருக்கா இல்லையா? இன்னைக்கு நாம் அனுபவிக்க போகிற பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவா 3 பேரும் துவாபர யுக கடைசியில அந்த கடைசி நிமிஷத்துல அவதரிச்சவாதான் அவ. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அடுத்தது அவதரிச்சவர் திருமணிசை பிரான், அவரும் துவாபர யுகத்துலதான். இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா மதுரகவி ஆழ்வார் அவரும் துவாபர யுகத்துலதான். இதுல நம்மாழ்வார் இருக்காரு இல்லையா, அவர் தான் கலியுகம் ஆரம்பிச்சு 43வது அவதரிச்சவர் தான் நம்மாழ்வார். அதற்கு பிறகு தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருப்பான் ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், கடைக்குட்டி, திருமங்கை ஆழ்வார் இவெல்லாம் அப்புறம் கலியுகத்துல அவதரிச்ச ஆழ்வார்கள். இடைக்கழி இதுல இருந்துதான் முதலாழ்வார்களோட பெருமைகளை நம்ம அனுபவிக்க போறோம். இப்ப பொதுவா முதல் 3 ஆழ்வார்கள் நான் சொன்னேன் இல்லையா, அவ துவாபர யுகத்துல அவதரிச்சவா நான் சொன்னேன். இப்போ இந்த முதல் 3 ஆழ்வார்கள் எப்படி யாரிடத்துல அவதரிச்சா, எப்படி அவதரிச்சா, இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனா அவளுக்கு பகவான் அருள் கடாட்சம் செய்தது, பகவான் நேர்ல வந்து அவளை கடாட்சித்தா இல்லையா, அது எல்லாருக்கும் தெரியும். என்னன்னா எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயம் தெரியும். சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு புத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. ஏன்னா நகரேச்சு காஞ்சி அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இப்ப தொண்டை நாடுங்கிறது காஞ்சிபுரம் இருக்கிற அதை சுத்தி இருக்கிறது தான் அந்த தொண்டை நாடு. நகரேச்சு காஞ்சி, காஞ்சியில இருக்கிற மாதிரி சான்றோர்களே இல்லை அப்படிங்கிறதான். தொண்டை நாடு முழுவதுமே மிக்க படிச்சவா, மிக்க வேதியர்கள், மிக்க பண்டிதாதான் அந்த இடத்துல இருந்திருப்பான். அப்பேற்பட்ட அற்புதமான கஷேத்திரத்துல அவதரிச்சவாதான் இந்த 3 ஆழ்வார்களும். அப்படின்னா அவ அவதரிச்ச இடம்லாம் எது அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பொய்கை ஆழ்வார் அவதரித்தது என்னன்னா திருவெக்கா அப்படிங்கிற ஆச்சரியமான திவ்ய தேசம். அதே மாதிரி பூதத்தாழ்வார் அவதரிச்ச திவ்ய தேசம் எதுன்னா மாமல்லபுரம். இன்னைக்கு சொல்றோம் இல்லையா ஈசியா ரோட்ல, இப்ப அடியன் இருக்கிறதும் ஈசியா ரோட்ல தான். அங்க திருக்கடல் மல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மாமல்லபுரம் அந்த இடத்துலதான் பூதத்தாழ்வார் அவதரித்தார். இதுல பேயாழ்வார் இவர் அவதரித்தது வந்து மயிலாப்பூர். இது அடியனுக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா இதற்கு முன்னாடி அடியேன் இருந்தது பேயாழ்வார் சன்னதியில பக்கத்து, அது பேயாழ்வார் பக்கத்து அந்த கேட்டு பக்கத்துலதான் அடியனோட குடியிருப்பு. இதெல்லாம் வந்து அப்ப அதோட பெருமைகள்லாம் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த பேயாழ்வார் சன்னதியிலதான் அடியேன் நிறைய கற்றுக்கொண்டேன். நிறைய சம்ஸ்கிருதம், ஹிந்தி இதெல்லாம் அங்க சொல்லி கொடுப்பான். இதை ஒரு கைங்கரியமா பண்ணிட்டு இருந்தவெல்லாம் நாங்கெல்லாம் ரொம்ப சின்ன போதா இருக்கும்போது அதெல்லாம் பாட்டு கத்துப்போம். அப்பேற்பட்ட ஆச்சரியமான பேயாழ்வார் சன்னதி அங்கதான் அந்த சுவாமி அவதரித்தார். இப்ப இந்த 3 பேரும் இவ 3 பேரோட திருநாமம் என்ன அப்படிங்கிறது வந்து பொதுவா நமக்கு வந்து திருநாமங்கள் தெரியாது. ஆனால் இவ பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இப்படியே அழைக்கப்படுறா. பொய்காழ்வார் இருக்கார் இல்லையா,
அவர் வந்து எப்பயுமே பரந்தாமன் மேல, பகவான் மேல அதீத பக்தி கொண்டு வரான். எப்பேற்பட்ட பக்தினா, இந்த பொய்கையில அந்த நதியில வர குளிர்ச்சி இருக்கு இல்லையா, அதுவும் அந்த குளிர்ச்சி அந்த கண்கள்லயும் அந்த வார்த்தைகள்ல இனிமையும், பெருமாளோட நாமத்தை தவிர வேற எதுவுமே சொல்ல தெரியாம எதுவுமே செய்ய தெரியாத அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஜீவாத்மா தான் இந்த பொய்கை ஆழ்வார். அதனாலதான் அந்த பொய்கை போல இவர் இருக்கிறதுனால்தான் இவர் பொய்கை ஆழ்வார் அப்படிங்கிற திருநாமம் இவருக்கு. இப்போ பூதத்தாழ்வார் இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, பெருமாளிடத்துல அதீத பக்தி கொண்டவர். அதே சமயத்துல ஒரு பூதம் எப்படி நிறைய என்ன வேலை கொடுத்தாலும் பூதம் செஞ்சுனே இருக்கும்ல, அந்த மாதிரி நற்காரியங்களும் சத் விஷயங்களும் செஞ்சுனே இருப்பாராம். அப்படி நிக்கவே மாட்டாராம், தங்கு தடங்க இல்லாம செய்வாராம் அவர். அப்பேற்பட்ட, அதாவது இந்த பூதத்துக்கு வேலை கொடுத்துனே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, ஏதோ ஒரு வேலை கொடுத்துனே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாளே, அத மாதிரி செய்வாராம் அந்த வேலைகளை அவர். பெருமாள் கைங்கறி என்ன விட மாட்டாராம், அப்படி செய்வாராம். அதுதான் பூதத்தாழ்வார். இப்ப பேயாழ்வார் அப்படின்றவர் என்னன்னா, அந்த திருமால் நாராயண இடத்துல ஒரு பேய், அதாவது ஜீவாத்மாவுக்கு உடலே இல்லாம இருந்தாலும் அந்த பேயாக இருந்தாலும் பக்தி பண்ணுவா இல்லையா, அப்படி பக்தி பண்ணுவாராம் பெருமா தாயார் இடத்துல. இவருக்கு தாயார் இடத்துல அதீத பக்தியாம் இவருக்கு. அதனாலதான் இவர் பேயாழ்வார் அப்படிங்கிற திருநாமம். சரி, இப்ப பொய்கை ஆழ்வார் அவதரித்த திருவெக்கா அப்படிங்கிற ரொம்ப அழகான திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்தை பெருமாள் வந்து சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அது என்ன சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்? சொன்னதெல்லாம் செய்வாரா? என்ன சொன்னாலும் செய்வாரா? நான் சொன்னா செய்வாரா அப்படின்னு கேட்டா, நீங்கெல்லாம் திருமணி செய்கிறார் மாதிரி ஆழ்வார்கள் மாதிரி இருந்தா கண்டிப்பா செய்வார். இப்ப இதற்கு அப்புறம் பூதத்தாழ்வார் இவர் அவதரிச்ச இடம் எதுன்னா திருக்கடல் மல்லை. இது வந்து 7 கோயில் நகரம் அப்படின்னு சொல்லுவா. தலசயன பெருமாள், நிலாமங்கை தாயார் அவள். அற்புதமான திவ்யதேசம் இந்த திவ்யதேசம். இதற்கு பிறகு நம்ம பேயாழ்வார் அவதரிச்சது மயிலாப்பூர். மயிலாப்பூரோட பெருமைகளை நம்ம சொல்லவே வேணாம். ஏன்னா காஞ்சி மகாபெரிவா சொல்லிட்டு இருப்பாராம், பிறந்தா மயிலாப்பூர்லதான் பிறக்கணும், மயிலாப்பூர்ல பிறந்தா அத்தனை புண்ணியங்களும் கிடைக்கும், மறுபிறவியே கிடையாதுன்னு சொல்லுவாராம் அடிக்கடி சுவாமி. இந்த பேயாழ்வார் வந்து இதே திருவிசை பிரானுக்காக குருவாகவும் இருந்திருக்கார். இன்னும் சொல்ல போனா பதிர்கவி ஆழ்வார், ஆண்டாள் இவால மாதிரி ஒருவேளை திருவிசை பிரானும் பேயாழ்வாருக்கு பாசனம் கொடுத்திருந்தாருன்னா இந்த இடத்துல குரு பாசனம் கிடைச்சிருக்கும், நமக்கு 3வது குரு பாசனங்கள் நமக்கு கிடைச்சிருக்கும். அப்பேற்பட்ட ஆழ்வார் தான் பேயாழ்வார். பொய்கை ஆழ்வார் என்ன பண்ணாராம், திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஒரு அழகான திவ்யதேசம். இந்த திவ்யதேசம் என்னன்னா கிருஷ்ணன் கோயில் அப்படின்னு சொல்லுவா இந்த திவ்யதேசத்தை. இந்த திவ்யதேசத்துல இருக்க பெருமாள் வந்து திருவெக்கல பெருமாள். இப்போ பொதுவா பெருமாளை சேவிக்க வரணும் அப்படின்னா நம்மள மாதிரி எல்லாம் பஸ் கார் எல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு 1/2 மணி நேரத்துல ஒரு 5 மணி நேரம் டிராவல் பண்ணி அங்க போய் ஹோட்டல்ல இறங்கி சாப்பிட்டுட்டு பெருமாளை பார்த்துட்டு அப்படி வர்றதில்ல அவளோட வாழ்க்கை. அந்த காலத்துலதான் இந்த மாதிரி பெருமாளை சேவிக்க போகணும், திவ்யதேசம் போகணும் அப்படின்னா மெதுவாதான் நடந்துதான் போகணும். எல்லா இடத்துலயும் என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு தான் ஆகணும். அப்படிப்பட்ட நிலைமையிலதான் அப்போ அந்த காலத்துல இருந்தா ஆழ்வார்கள் அதைதான் விரும்பினான். ஏன்னா அவளை வந்து இந்த மாதிரி சொகுசா எல்லா இடத்துக்கும் போகணும்னா அவளும் விரும்பல. எல்லா இடத்துலயும், ஏன்னா அவ எப்படி இருந்தாலும் பகவான நினைச்சுட்டே தான் போக போறான். அவ இங்க நினைச்சுட்டு போனா என்ன, நடந்து போகும்போது நினைச்சுட்டு போனான்னு, நின்றுன்னு போகும்போது நினைச்சுட்டு போனான் இல்லையா, அப்படிதான் அவ போனான். இப்ப இவர் என்ன பண்றார், பொய்கை ஆழ்வார் முதல்ல இந்த பெருமாளை எப்படியாவது திருக்கோவிலூர் பெருமாளை தரிசிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். இப்ப நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க, திருக்கோவிலூர் பெருமாளை அவர் தரிசிக்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா இந்த திருக்கோவிலூர் திவ்யதேசம் கிட்டத்தட்ட 5000-6000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த திவ்யதேசம் இல்லையா. ஏன்னா இவர் போகணும்னு நினைச்சது, இவரே வந்து 5500 வருஷங்களுக்கு முன்னாடி அவதரிச்ச மகானிவர், அவர் சேவிக்கணும்னு நினைச்சாருன்னா இது எவ்வளவு வசத்தியான திவ்யதேசம் பாருங்க. திருக்கோவிலூர் ஆச்சரியமான திருவக்கர பெருமாளவர் இந்த திவ்யதேசத்துக்கு போனார். போயிட்டு இருக்கும் போது திருக்கோவில் கிட்ட போயிட்டு அங்க போனா ஒரே மழை, தாங்க முடியல, அவரால் நகர முடியல. அப்போ அந்த காலத்துல எல்லாம் பெரிய பிரமாதமா இன்னைக்கு பிளாட் போட்டு வீடு கட்டுறாரு அப்பெல்லாம் இருக்காது இல்லையா. எல்லா இடத்துலயும் துவாபர யுகமாச்சு அது. ஆனால் எல்லா இடத்துலயும் இந்த ரிஷிகள் தான் வந்து அங்கங்க குடிசை கட்டி வச்சிருப்பா. அந்த இடத்துலதான் எங்கேயான போய் அவ தங்கிட்டு இருப்பா, அங்கதான் போகணும். வேற என்ன பண்ண, நேரா அப்படியே ஓடிண்டே ஓடிண்டே இருக்கும்போது ஒரு இடத்துல மாண்டவி முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர், அவர் ஆசிரமம் அங்க பார்த்த உடனே சரி ஏதோ ஒரு ஆசிரமம் இருக்கு, நம்ம எங்கேயான போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அங்க போய் கதவை தட்டினார். அப்போ அந்த ரிஷி அவர் வந்து தியானத்துல இருந்தார். அவர் மிகவும் அற்புதமான ரிஷி. ஏன்னா இதெல்லாம் துவாபர யுகத்துல இந்த ரிஷிகள்லாம் ரொம்ப சகஜம். ஏன்னா அவெல்லாம் இப்படிதான் தியானம் பண்ணிட்டேதான் இருப்பா. அதனால அவரோட சிஷ்யர்கள்லாம் வந்து கதவை திறந்தா.
கதவை திறந்தா அப்படின்னா ஏதோ பெரிய அரண்மனை கதவை திறக்கிறது இல்ல, சின்ன குடிசை கதவு தான் திறந்தா. உடனே அவர் சொன்னார், சுவாமி இத மாதிரி அடியேன் கிளம்பி வந்துட்டேன், ஆனா இங்க இருக்கிற திருக்கோவிலூர்ல இருக்கிற திவ்யதேச பெருமாளை சேவிக்கணும்னு வந்தேன், ஆனா ரொம்ப மழையா இருக்கு, என்னால நகரவே முடியல, ரொம்ப குளிரா இருக்கு, இங்க நான் கொஞ்ச நேரம் தங்கிட்டு மழை நின்ன உடனே போகட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே அவளும் பார்த்தாலும் பாவமா இருக்கு இல்லையா அவரு, சரி சுவாமி தங்கிக்கோங்க அப்படின்னு. இந்த இடத்துல ஈரேழி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இடைக்கழி. இந்த இடைக்கழி அப்படின்னா எதுனா, வீட்டுல இருக்கிற முன்பாகம் இருக்கு இல்லையா, அதையும் வீட்டுல இருக்கிற உள் பாகம் இருக்கு இல்லையா, அதை இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு கழி. நடுவில் ஒரு இடம் இருக்கும், அதாவது ஒரு படுத்திருக்கிற அளவுக்கு இடம் இருக்கும், அது இணைக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல ஒரு இடம் இருந்தது. அவன் என்ன சொன்னா, அதனால என்ன சுவாமி இந்த ஈரையில தங்கிக்கோங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ உள்ள போயிட்டான். இவர் என்ன பண்ணார், சரி பகவானோட கைங்க அனுகிரகம் நமக்கு இந்த இடமாவது கிடைச்சிது அப்படின்னு மழையில அப்படியே ஒதுங்கினா, அப்படியே ஒதுங்கி அப்படியே படுத்துட்டார் அப்படின்னா பகவானோட தியானத்திலேயே இருந்தார். ஏன்னா அவளுக்கெல்லாம் ஆழ்வார்களுக்கெல்லாம் அப்படியே தூங்குறதோ சாப்பிடுறதோ ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அப்படியே அந்த தியானத்திலேயே இருந்தார். கொஞ்ச நேரம் ஆச்சு, திரும்ப தட்டுற சத்தம் கேட்டது. தட்டுறன்னா சுவாமி சுவாமி அப்படின்னு குரல் கேட்டது. அவ சிஷ்யர்கள் உள்ள இருக்கா இல்லையா, இவர் தானே முதல்லயே இருக்காரு, இந்த இடத்துலயே உட்காந்து இருக்காரு பொய்கை ஆழ்வார். அவர் என்ன பண்ணார், சரி யாரோ கதவை திறக்கிறா பாவம், அவளும் மழையில நனைஞ்சு வந்துருக்கா அப்படின்னு கதவை திறந்தார். யார் நுழைஞ்சார் அப்படின்னா பூதத்தாழ்வார். ஏன்னா இதெல்லாம் பெருமாளோட அனுகிரகம் தான். ஏன்னா இவ எல்லாருமே ஒரே சமயத்துல அந்த பகவானை சேவிக்கணும்னு நினைச்சு ஒரே சமயத்துல கிளம்பி வந்தா. பூதத்தாழ்வார் கதவை தட்டினார். கதவை தட்டின உடனே திறந்தார். நீங்க வாங்க சுவாமி அப்படின்னார். இவர் சொன்னார், அடியேன் நான் இப்போ இங்க இருக்கிற திருவிக்கிர பெருமாளை சேவிக்கிறதுக்காக இங்க ஓடி வந்தேன், ஆனா நல்ல மழை வந்துருக்கு சுவாமி, என்னால என்ன பண்றதுன்னு தெரியல, நான் கொஞ்சம் இங்க ஒதுங்கி கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, அவரே ஏற்கனவே ஒரு இடத்துல ஒருவர் படுக்கிற இடத்துலதான் ஒதுங்கிட்டு இருக்கார். இவர் கேட்ட உடனே என்ன பண்ண முடியும், சரி சுவாமி அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க நாம 2 பேரும் அமர்ந்துக்கலாம். ஏன்னா இப்ப ஒருவர் படுக்க முடியும், இப்போ அவர் வந்துட்டாருன்னா அந்த இடத்துல படுக்க முடியாது, 2 பேரும் அமர்ந்துக்கலாம் அப்படின்னு 2 பேரும் அமர்ந்தா. அவளுக்கு இருக்கிற ஒரு பொதுவான விஷயங்கள் என்ன, பெருமாள் தானே, அந்த பெருமாளோட வைபவங்களை பேசி 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 அப்படியே சந்தோஷமாயிட்டான். ஆஹா, ஏன்னா இந்த மாதிரி ஒரு கம்பானியன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்ல. பொதுவே நம்ம இந்த ட்ரெயின்ல எல்லாம் போவோம், பஸ்ல எல்லாம் போவோம், அழுமூஞ்ச ஏதாவது ஒரு ட்ரெயின்ல உட்காந்துன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் ஒண்ணும் போர் அடிக்கும். நம்ம தான் இப்போ ஏதோ கையில வாட்ஸ்அப் இருக்கு, பேஸ்புக் இருக்கு, இல்ல மொபைல் இருக்கு, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு ஏதோ பொழுது போடுவோம். இந்த ஏதோ யோசிச்சு பாருங்களேன், யாரும் பேசுறதுக்கு கூட இல்லாம அம்போடு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த பிரயாணமே நமக்கு போர் அடிச்சு போயிடும் இல்லையா. இப்ப இவாளுக்கு அது ரொம்ப சுகமான பிரயாணம் ஆயிடுது. ஏன்னா பெருமாளையே நினைச்சுட்டு இருக்காளே, பெருமாளை பத்தி பேசிட்டே இருக்கான். திரும்ப தட்ட சத்தம் கேட்டது. இது என்னது, யாரோ தட்டுறாளே அப்படின்னு திரும்ப பொய்கை ஆழ்வார் திறந்தார். அப்ப தொப்பமா நஞ்சன் வந்தார் பேயாழ்வார். பாவம், அவரும் அன்னைக்குதான் திருக்கோவில் பெருமாளை தரிசிக்கணும் அப்படின்னு கிளம்பி வந்தார். வந்து தட்டினவனு சொன்னார், சுவாமி அடியேன்னு சமிக்கணும், இந்த இடத்துல நான் பெருமாளை சேவிக்க வந்தேன், ஆனா நல்ல மழையா இருக்கு சுவாமி, எனக்கு இங்க நிக்கிறதுக்கோ தங்கறதுக்கோ ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது, அது இடைக்கழி இல்லையா, அதுல ஒருத்தர் படுத்துக்கலாம், 2 பேர் உட்கார்ந்துக்கலாம், ஆனா 3ஆவது யாராவது வந்தா நிக்கதான் முடியும், அவளால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பா அவர் சொன்னா, அதனால என்ன சுவாமி வேற என்ன செய்வது, வாங்கோ 3 பேரும் நிக்கலாம், நின்னு அந்த பெருமாளை தியானிக்கலாம், மழை நின்ன உடனே போகலாம் அப்படின்ட்டான். சரி, இந்த 3 பேர் என்ன பண்ணா, அவளுக்கு ஒரே களைப்பு, ஒரு பக்கம் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா பாவம் மழையில நனைஞ்சு வந்துட்டு இருக்கா, ரொம்ப தூரத்திலே வந்தா, அவளால உட்கார வேற முடியாது. ஏன்னா அப்படி நின்று இருக்கிறதுக்கு தானே இடம் இருக்கு, உட்காரத்துக்கு இடம் இல்லையே பாவம். அப்படி இருந்தாலும் அந்த பகவானோட அந்த அனுபவங்களை, அவனோட வைபவங்களை அதை சொல்லும் போதுதானே அவளுக்கு ஒரு மனசு சந்தோஷம். அதனால அப்படியே அவ ஒருத்தருக்கு ஒருத்தர் அலாவை கொண்டு இருந்தா, பேசிட்டே இருந்தா நேரம் போதே தெரியல, இருட்டி போயிடுது. ஏன்னா அவ சாயங்காலம் வந்தா இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும் போதே இருட்டி போயிடுது. அங்க லைட்டும் கிடையாது, ஏன்னா அந்த காலத்துல இந்த கரண்ட் எல்லாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது இல்லையா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. மெழுகுவர்த்தி ஊதுவத்தி ஏதாவது ஒண்ணு ஏற்றி வைக்கணும். அந்த மாதிரி அவ உள்ள இருக்கா, அந்த சிஷ்யர்கள்லாம், ஆனா அதெல்லாம் ஏத்தத்துக்கெல்லாம் ஆள் கிடையாது. இல்ல இவ இருட்டிலேயே ஒருத்தர் பார்க்காம கடைசியா வந்த இவரை பேயாள் வர அவ பார்க்க கூட முடியாது, அந்த மாதிரி இருட்டி போயிடுது. எல்லாரும் ஒருத்தர் அப்படி இருட்டுல இருந்தான். இருட்டுல இப்படியே இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு பொருள் அவளை இன்னும் நன்னா இறுக்கி நிக்கிற மாதிரி. இப்ப 4ஆவது அவள் ஆள் வந்தா, இடமில்லாத ஒரு இடத்துல 4ஆவது ஆள் அப்படி இறுக்கி அப்படி நகத்தி பண்ணுவாள்ல, அப்படி இடத்த அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு கால் கூட வைக்க முடியாம அப்படி நகர்ந்து பண்ணுவாள்ல, அந்த மாதிரி யாரோ அப்படி இறுக்கி தள்ளிவிட்டான்.
தள்ளினா இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னது இது, 3 பேர் இங்க நிக்கிறோம், 3 பேரால இங்க முடிகிறது, ஏதோ கஷ்டப்பட்டு அதுவே ரொம்ப கஷ்டப்படுறோம். 4வதா கதவு தட்டுற சத்தமும் கேட்கல இல்லையா. இப்ப இவெல்லாம் கூப்பிடுற குரலோ இல்ல கதவு தட்டுற குரலோ இல்ல நடந்து போறோம் ஏதோ சத்தம் கேட்டா இவ கதவை திறந்திருப்பா. ஆனா இவ கதவும் திறக்கல இந்த இடத்துல. அதே சமயத்துல இவ ஏதோ ஒருத்தர் கூட நிக்கிற மாதிரி இருக்கு இவளுக்கு. என்னது இது, கூட யார் நிக்கிறா, இப்படி இடிச்சு நிக்கிறாள், இப்படி தள்ளுறா அப்படி தள்ளுறா, அந்த பக்கம் அவர் தள்ளுறார், இவ தள்ளிக்கிறா. ஆனா இவ தள்ளுறது யாரோ 3வதா நிக்கிறா பாத்தீங்களா, 4வதா நிக்கிறாள, அவன் மேலதான் விழறா. இவ ஒருத்தருக்கு ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறா. அதனால இவருக்கு இவ்வாறு இடிச்சுக்கல, ஆனா ஏதோ இடிக்கிறது. இவ ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டா. என்ன பண்றது, அப்புறம் யோசிச்சா, பெருமாளே என்னடா உனக்கு வேணும், நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க நின்று இருக்கோம், உனக்கு என்ன வேணும், யார் நிக்கிறா யாரு அப்படின்னு சொல்லும் போது பெருமாள் பதில் சொல்லுவாரா? ஏன்னா அவர் விளையாட வந்திருக்கார், அவர் எங்க பதில் சொல்லுவார், அவர் பேசாம இருந்தார். இப்ப இவாளும் என்னென்னவோ சொல்லி பார்த்தா. அப்ப தோணித்து பொய்கை ஆழ்வாருக்கு, சரி இது இப்படி எல்லாம் கேட்டா சரிப்பட்டு வராது, இதோ அப்படின்னு சொல்லி பையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி யானடிக்கு சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று அப்படின்னு ஒரு பாசுரம், முதல் பாசுரம். இதுதான் முதல் பாசுரம். 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல் பாசுரம் இதுதான். இந்த வையகமே அகண்டம், இந்த வையத்துல இருக்கிற அந்த அகண்டத்துல வார்க்கடலே நெய்யாக, இந்த கடல் இருக்கு பாத்தீங்களா, அதையே நெய்யா போட்டு வெய்ய கதிரோன் விளக்காக, அந்த சூரியன் இருக்கான் பாத்தீங்களா, அவனே விளக்காக உனக்கு பாவிச்சு உனக்கு விளக்க ஏத்தி வைக்கிற இந்த வெளிச்சத்துல நீ யார், இப்படி நடுவுல நிக்கிற பத்தியா, எங்களுக்கு நிற்கா யாருன்னே தெரியாம நிக்கிறிய பெருமாளே நீ யார் அப்படின்னு அந்த பெருமாள் கிட்ட அந்த முதல் பாசனங்களை அப்படி வச்ச உடனே இந்த திருவிக்கிரம பெருமாள் ஆச்சரியமாக பொய்கை ஆழ்வாருக்கு மட்டும், அவர் தானே பாசனம் படிச்சார், ஆனா அவருக்கு மட்டும் காட்சி கொடுத்த உடனே அப்படியே அழுதுட்டாரா பொய்கை ஆழ்வார். ஆஹா, நான் போய் சேவிக்க வேண்டிய பெருமாள் இங்கேயே என் இடத்துல வந்துட்டியா, எனக்கு கொடுத்துட்டியா அப்படின்னு அப்படியே ஆச்சரியப்பட்டு சேவிச்சுட்டு இருக்கும் போது பக்கத்துல நிக்கிறாரே பூதத்தாழ்வார், அவர் பார்த்தார். இங்க ஏதோ இவர் பெருமாளை பார்த்து, ஏன்னா பெருமாளை பார்த்த சந்தோஷத்துல இருக்க பொய்கை ஆழ்வார் பார்த்தா தெரியுமே, அட இவருக்கு மட்டும் யாரோ காட்சி கொடுக்கறா, ஏதோ நடக்கிறது, அப்ப நமக்கும் வேணுமே, நமக்கும் அந்த காட்சி வேணுமே, யாரும் எனக்கு தெரியணும்ல அப்படின்னு போது அடுத்த பாசுரம் எடுத்து சொன்னார் இவர். என்னன்னா அன்பே தகலியா, ஏன்னா அவர் வையம் தகலியா, இவர் அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்பு உருகு சிந்தை இறுதியா நண்பு உருகி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரதற்கு ஞானத்தமிழ் புரிந்தனா அப்படின்னு சொன்ன உடனே, அதாவது அவர் வையத்தையே அண்டமா வச்சார், இவர் அன்பையே அண்டமா வச்சார். என்னோட அன்புதான் இங்க இருக்கிற அண்டம், விளக்கு ஏற்றக்கூடிய அன்பம். அதுல என்னோட ஆர்வம் எப்பேற்பட்ட ஆர்வம்னா, இந்த உன்னை கண்டிப்பா நான் பார்த்தே ஆகணும். நீ எப்படி பொய்கை ஆழ்வாருக்கு மட்டும் தரிசனம் கொடுப்ப, எனக்கு கண்டிப்பா நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த ஆர்வத்தையே நெய்யாக்கினர். அப்ப அந்த விளக்குக்கு திரி வேணும் இல்லையா, அது என்ன திரினா உன்னையே நினைச்சுட்டு இருக்கிற அந்த சிந்தனை, அதையே நான் திரியா போடுறேன். உன்னை தவிர எனக்கு வேற சிந்தனையே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இந்த உலகத்துல இந்த கலியுகத்துல இந்த அவர் பிறந்தது துவாபர யுகம், இந்த உலகத்துல நான் பிறந்து இப்படி நான் கஷ்டப்படவே வேண்டாம், எனக்கு தேவையே இல்லை, உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன். எனக்கு இப்படி நான் பண்ண இல்லையா, அதுக்காகவாது எனக்கு கலாட்சம் கொடுக்க கூடாது அப்பனே, ஞான சுடர் விளக்கேற்றினேனே அப்படின்னு அந்த பெருமாள் கிட்ட பண்ணும்போது அந்த ஞான சுடர்ல இருந்து அப்படியே பெருமாள் திருவிக்கிரம பெருமாள் அங்க பூதத்தாழ்வாருக்கு ரொம்ப ஆச்சரியமாக காட்சி கொடுத்தாராம். இத பார்த்த உடனே அப்படியே சந்தோஷமாயிடுது. இப்ப 2 ஆழ்வார்களும் குதிக்கிறா, அப்படியே சந்தோஷ கடல்ல கூத்தாடுறாவா, ஏன்னா பெருமாள் கலாட்சம் கொடுத்துட்டாரு. ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப யார் நிக்கிறான்னு அவள் தெரிஞ்சு போயிடுது. அவர் ஒரு 108 திருவந்தாதி பாசுரங்கள் அவர் கொடுக்கிறார், இவர் ஒரு 108 திருவந்தாதி இவர் கொடுக்கிறார். 1ஆம் திருவந்தாதி 2ஆம் திருவந்தாதி கொடுத்துட்டே இருக்கார். இத பார்த்த உடனே நம்மளோட பேயாழ்வா இருக்கார்ல, அவருக்கு ஒரு பக்கம் ஆச்சரியம், என்னது இவா 2 பேர் மட்டும் இப்படி கூத்தாடறா, அப்ப எனக்கு நான் தான் பாக்கலையோ, இந்த ஞானக்கண் எனக்கு தான் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் என்ன பண்றாருன்னா திருமகளை வேண்டினார், மகாலட்சுமி தாயார். அதுதான் சரியான வழி. ஏன்னா எப்பவுமே தாயாரோட அருள் கடாட்சம் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். திருப்பதிக்கெல்லாம் நம்ம போறோம், முதல்ல அரமேலமங்க தாயாரை சேவிச்சுட்டு அப்புறம் தான் பெருமாளை சேவிக்கணும். ரங்கநாதருக்கு போறோம், ஸ்ரீரங்கம் போறோம், முதல்ல ரங்கநாயகி தாயாரை சேவிச்சுட்டு தான் பெருமாள் கிட்ட போய் சேவிக்கணும். ஏன்னா பெருமாளை எப்பவுமே நேரடியா போய் பற்றதோ, நேரடியா அவர்கிட்ட நம்ம குறைகளை சொல்றதோ பேசுறதோ, அதுக்கு உண்டான வழிமுறைகள் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்,
அவர் அப்படிதான் இருப்பார். ஏன்னா ஆழ்வார்கள் மாதிரி நமக்கு எல்லாம் பக்தி கிடையாது. அந்த மாதிரி உடனே கேட்ட உடனே கொடுக்கறதுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா தாயார் அப்படி கிடையாது, கருணையே வடிவானவர். இவா 2 பேரும் பெருமாளை பார்த்துட்டான். அவர் பெருமாள் தானே கொடுத்துருக்கணும்ல, இவருக்கும் கராட்சி கொடுக்கணுமே. பாசனம் கொடுத்து பேசினாதான் கராட்சி கொடுக்கணுமா? இப்படியே கொடுக்கலாமே. அப்ப நான் தாயார் கிட்ட போய்க்கிறேன் அப்படின்னு பேயாழ்வார் என்ன பண்றாரு, அந்த தாயார் அப்படியே முதல்ல பார்த்தார். அகிலகில்லே நிறைமின்மேன் அலன்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு சொன்னாரே நம்ம ஆழ்வார். அதாவது அவரோட மார்பை விட்டு, நாராயணோட மார்பை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரியாதவராச்சு அந்த தாயார். அந்த தாயார் அப்படியே நினைச்சிருந்தாராம். தாயாரோட அந்த பொன்னிற மேனி, அந்த தாயாரை நினைச்சன உடனே தாயார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தாயார் முதல்ல காட்சி கொடுத்தாலும் அவளோட அந்த அழகு, அந்த அழகுக்குள்ள அந்த மாதவன் அவர் பார்த்தார். அப்படியே மாதவன் கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா தாயார் எப்ப கடாட்சம் கொடுத்துட்டாலோ அந்த இடத்துல பெருமாள் வந்துதானே தீரணும், அதுல பேச்சே கிடையாது. அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காட்சி கொடுத்த உடனே இவர் பாசுரம், இவரோட 3ஆம் திருவந்தாதில முதல் பாசுரம், திருகண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மறுக்கன் அணிநிறமும் கண்டேன் சிறுக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆழி வண்ணன் பால் என்று எல்லாம் பார்த்துட்டேன். உன்னோட திருனா மகாலட்சுமி தாயார், மகாலட்சுமி தாயார பார்த்துட்டேன். உன்னோட பொன்மேனி, இந்த அழகான திருமேனி, என்ன அற்புதமான திருமேனி. அக்கலங்க சரிதா மகள குண்டரதாரான்னு சொல்லிட்டு நாம புரந்தரதாசர் அந்த பாண்டரங்கன் கிட்ட சொல்லுவார், இவ்வளவு அழகான மகர குண்டங்களோட நீ இருக்கியே அப்படின்னு சொல்லுவார். அப்பேற்பட்ட அந்த பொன்மேனி இதெல்லாம் நான் பார்த்துட்டேனே. 3 பேருமே ஆச்சரியமாக அந்த பெருமாளை, திருக்கோவிலூருக்கு போய் தரிசிக்க வேண்டிய அந்த பெருமாளை அவ்வளவு அழகா அங்கேயே அந்த க்ஷணமே தரிசனம் கொடுத்தாராம் பெருமாள். ஆச்சரியமாக இத பார்த்த உடனே அவருக்கு 3 பேருக்கும் மனசு அப்படியே குளிர்ந்து போயிடுது. மழையும் நின்று போச்சு. அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் கிளம்பிட்டான் திவ்ய தேசத்துக்கு புறப்படுறதுக்கு. ஏன்னா அவ கிளம்பினதே திவ்ய தேசத்துக்கு, இதுவும் ஒரு திவ்ய தேசம். அப்ப இந்த திவ்ய தேசத்தோட அவ நிறுத்திட்டாளான்னு கேட்டா, அவ மங்களாசாசனம் பண்ண திவ்ய தேசங்கள் கேட்டா ரொம்ப ஆச்சரியம் இருக்கும். அதுலயும் பேயாழ்வார் மங்களாம் செய்த திவ்ய தேசம் எதுனா திருவரங்கம், திருக்குடந்தை. இப்ப இந்த இடத்துக்கெல்லாம் அவர் நேரில் சென்று மங்களாசாசனம் பண்ணிருக்கார். திருவரங்கம், திருக்குடந்தை, திருவிண்ணகர், திருமாலிருஞ்சோலை, ஆச்சரியமான திவ்யதேசம். இங்கதானே ஆண்டாள் 1000 தடா வெண்ணெய் 1000 தடா அக்கார விடசல் செய்து தரே அப்படின்னு பெருமாளுக்காக வேண்டி அதை ராமானுஜர் பண்ணார் இல்லையா? அப்பேற்பட்ட திருமாலிருஞ்சோலை திவ்யதேசம். திருக்கோஷ்டியூர் அற்புதமான திவ்யதேசம். இங்கதான் ராமானுஜர் 18 முறை திருக்கோஷ்டியூர் நம்பிகள் இடத்துல துவைமகா மந்திரத்தை வாங்குறதுக்காக 18 முறை நடந்தாராம். அப்புறம் பரமபதம் திருப்பார்கடல். இந்த 2 திவ்ய தேசமும் பொதுவா நாம பரமபதிச்சதுக்கு அப்புறம் ஒருவேளை நம்ம புண்ணியாத்மாக்களா இருந்தா, பாபாத்மாக்களா இருந்தா சொல்ல வேண்டாம், புண்ணியாத்மாக்களா நம்ம மாத்திட்டோம்னா ஒருவேளை பரமபதத்துக்கோ பார்க்கடலுக்கோ போய் பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக இவர் பாசுரம் எழுதியிருக்க. திருவேங்கடம், வேங்கடமலையானுக்கு பாசுரம் எழுதாத வரை கிடையாது. திருவள்ளிக்கேணி, திருவெக்கா, இவ அவதரிச்ச ஸ்தலம் அது. திருவேலுக்கை, அஷ்டபுஜங்க பெருமாள். இந்த கோயிலுக்கெல்லாம் சென்று எல்லா கோயிலுக்கும் போய் மங்களாசாசனம் பண்ணி, திருக்கோவிலூருக்கும் மங்களாசாசனம் பண்ணி, அதுக்கப்புறம் இவ இந்த உலகத்துல இருந்து பரமபதிச்சா. இதுதான் ஆச்சரியமான இந்த 3 ஆழ்வார்களில் நமக்கு கிடைச்ச இந்த அற்புதமான சரீரம். இந்த விசேஷ வைபவங்களை இந்த இடத்துல திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜத்தை எடுத்து சொல்றா. அந்த 3 பேருமே அந்த பகவான் ஏதோ இடறித்து அப்படின்னு நினைச்சிட்டு யாரோ அப்படின்னு நினைக்காம உடனே பெருமாள் வையம் தகலியா வாக்குல நெய்யான்னு பாசுரங்களை அமைச்சு கொடுத்தாலே, மங்களாசாசனம் பண்ணாலே, அந்த இடத்துல அப்படியே பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணாலே. அப்பேற்பட்ட பக்தியா எனக்கு இருக்கு. எனக்கு இந்த ஊர்லயே பிறந்து இந்த வைத்தியமானதி பெருமாள் இடத்துல எனக்கு அவ்வளவு பக்தி இல்லையே சுவாமி, நான் இங்க இருக்கிறதுக்கு எந்த லாய்க்கு மற்றவள் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ராமானுஜர் அவளை சமாதானப்படுத்தி, அம்மா அப்படியெல்லாம் கிடையாது, பக்திங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஒவ்வொருத்தருக்கும் அது வேறுபடும் இல்லையா? எப்படி வேணாலும் பக்தி பண்ணலாம். நவபக்தி இருக்கே, அதுல எந்த பக்தியும் எப்படியும் செய்யலாம். இவர்கள் பாசுரங்கள் மூலியமாக மங்களாசாசனம் செய்து அந்த பெருமாளையே பக்தி பண்ணவா. நாமளும் இதற்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கொள்ள முடியும். அதனால இந்த வீரை விட்டு போகாத, இந்த வைத்தமானதி பெருமாளை விட்டு யாரும் போகிறதுக்கு மனசே வராது, நீ போகாத அப்படின்னு சொல்லும்போது அப்போ உடனே அவளுக்கு சமாதானமாகி அவள் ராமானுஜர் இடத்துல அடுத்த வார்த்தை எடுத்து சொல்றா. என்ன வார்த்தை தெரியுமோ? இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே அப்படின்னு ஒரு ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களை எடுத்து அடுத்த பாகத்துல சொல்ல போறா. அது பாகம் 35. நாம அந்த பாகத்தை அடுத்து அனுபவிப்போம். நன்றி, வணக்கம். கவிதாக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.